வணக்கங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு சிலர் பார்த்தா இறந்து போயிடுறாங்களே, இப்படி இறக்கறதுக்கு என்னதான் ரீசன், இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். சரிங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னாலே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வர்றது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு சில இறந்து போயிருக்காங்க, ஸோ இது சேஃபே கிடையாது, இது பண்ணால் உயிர் போகிற அளவுக்கு கூட ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன மாதிரியான சினாரியாவில் என்னென்ன மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் வந்துட்டு அந்த சர்ஜரியில் யூஸ் பண்ணுற அனஸ்தீசியா. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. பெயின் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மரத்து போகிற ஊசி, அதாவது லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து தான் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் இந்த அனஸ்தீசியாங்கிறது வந்து ஜஸ்ட் மரத்து போகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான வீரியமிக்க ஒரு மருந்து. கொஞ்சம் டோஸ் முன்ன பின்ன ஆகுது, லேசாக டோஸ் அதிகமாக போகுதுன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கான வாய்ப்பு, ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இது எக்ஸாக்ட் டோஸ்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு 10 ml யூஸ் பண்ணி பண்ணணும், 10 ml அனஸ்தீசியா யூஸ் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு தவறுதலாக ஒரு பை மிஸ்டேக் வந்து இந்த 10 mlக்கு பதிலாக நான் ஒரு 12 ml 13 ml ஜஸ்ட் ஒரு 2 ml 3 ml நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டேன்னா கூட அது வந்து டாக்ஸிக் டோஸாக இருக்கும். அந்த அனஸ்தீசியா உடம்புல கலந்துட்டு வந்துட்டு நிறைய பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னதான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போயிட்டு உங்கள் ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளோட ஹார்ட் வந்து நார்மலாக துடிக்கிறதோட கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். இதே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஓவர் டோஸ் ஆகிடுச்சு, அனஸ்தீசியா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக துடிக்கிறதை நிறுத்தி ஃபுல்லாக வந்து ஏசிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கொலாப்ஸ் ஆகுறது. ஓகேங்களா? கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ் ஆகுறது, இதயம் செயலிழந்து போகிற வரைக்குமே கூட ரொம்ப சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இதே மாதிரி இந்த அனஸ்தீசியா போயிட்டு நம்ம நரம்பு மண்டலத்தை மூளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சீசர்ஸ், அதாவது வலிப்புகள் வந்து வரலாம், ஃபிட்ஸ் வரலாம். அதே மாதிரி இன்னும் ஹை டோஸில் அனஸ்தீசியா அஃபெக்ட் பண்ணுதுன்னா மூளை செயலில் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகிறக்கும் ஃபுல்லாகவே வந்து நினைவுகளுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலுக்கு, அதாவது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு போகிற நரம்புகள் அஃபெக்ட் பண்ணுதுன்னா வந்துட்டு நம்ம நுரையீரலுமே கூட சுருங்கி வரையிறது ஸ்டாப் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அனஸ்தீசியா டோஸ் நமக்கு அதிகமாகிறதுனால நம்ம ஹார்ட்டு, நுரையீரல் அண்ட் பிரெயின் சொல்லிட்டு உடம்புல நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான உறுப்புகள் கூட செயலிழக்கிறதுக்கும் அப்படியே நின்று போகிறதுக்குமான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு சில இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம். அந்த மாதிரி சினாரியோஸில் மோஸ்ட் ப்ராபபிளி என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணவங்களுக்கு இந்த அனஸ்தீசியா பற்றின ப்ராப்பரான வந்து அவேர்னஸ் இருந்திருக்காது. மோஸ்ட்லி வந்து ப்ராப்பர் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இல்லாமல் டெக்னீஷியன்ஸோ இல்லை மெடிக்கல் பேக்ரவுண்ட் ப்ராப்பராக இல்லாதவங்களோ வந்துட்டு அனஸ்தீசியாவை அளவுக்கு அதிகம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி மிஸ்யூஸ் பண்ணனால அதோட டாக்ஸிசிட்டினால வந்துட்டு பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிட்டு இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸாக்டாக இதே ரீசனால தான் அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை, அதை பற்றி யாருக்குமே தெரியாது எப்படியாச்சு என்னாச்சுன்னு. பட் இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து இந்த சர்ஜரி இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து இதோட ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் தெரிஞ்சு ப்ராப்பரான குவாலிஃபைடு பர்சன் பண்ணுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. சரிங்க, இது தவிர ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வேறு இப்பெல்லாம் இறக்குற அளவுக்கு சீரியஸான சைடு எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கேல்ப்னு ஒன்றும் கிடையாது, நம்ம தலையில் இருக்கிற தோலை தான் வந்து நம்ம ஸ்கேல்ப்னு சொல்கிறோம். அதே நெக்ரோசிஸ்னால் வந்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அழுகி போனது இல்லை இறந்து போனது அப்படின்னு வந்து அர்த்தம் வரும். ஸோ ஸ்கேல்ப் நெக்ரோசிஸ்னால் வந்துட்டு நம்ம தலையில் இருக்கிற தோல் வந்து அழுகி போச்சு, இறந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்கேல்ப் நெக்ரோசிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் இருக்கிற ரத்த குழாய்கள் அளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகும்போது அந்த தோலுக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகாமல் உங்களுக்கு ஸ்கேல்ப் நெக்ரோசிஸ் ஆகும். உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே எடுத்துக்கோங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட்டில் உங்களுக்கு ஒரு 3000 கிராஃப்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 3000 கிராஃப்ட்னா அப்போ கிட்டத்தட்ட 3000 தடவை வந்து தலையில் சின்னதாக வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு சர்ஜிக்கல் நைஃப் வச்சுட்டு ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஹோலும் போயிட்டு ஒவ்வொரு ரத்த குழாயை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக அந்த சர்ஜிக்கல் நைஃப் எந்த ஆழம் வரைக்கும் போகணும், அந்த சர்ஜிக்கல் நைஃப் எந்த அளவில் இருந்தால் தலையில் இருக்கிற ரத்த குழாயை பாதிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சு சர்ஜரி பண்ணோன்னா வந்துட்டு உள்ள இருக்கிற ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் வந்து பாதிக்காது. பட் இதெல்லாம் தெரியாமல் ப்ராப்பராக இல்லாமல் பண்ணுறாங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து அளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரத்த குழாய் டேமேஜ் ஆகிறதுனால ஃபுல்லாக ரத்த ஓட்டமே போகாமல் நம்ம ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து நெக்ரோஸ் ஆகிருக்கு, அதாவது ஸ்கேல்பில் இருக்கிற ஸ்கின் வந்து அழுகி போகிறக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்க, அப்போ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இந்த காரணத்தினால இறந்துடலான்னு சொல்கிறீங்க, இவ்வளோ டேஞ்சரான சர்ஜரி வந்து நான் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்பவே சேஃபான ஒரு சர்ஜரி தான். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்தியா தவிர வேறு எந்த கண்ட்ரிலையுமே வந்து
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிப்போர்ட்ஸும் கிடையாது, யாருமே இறந்து போனதும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும் இறப்போகிறதுக்கும் சான்ஸ் சுத்தமாக கிடையாது, 0% சான்ஸ் தான். பட் ப்ராப்பராக பண்ணலை, டெக்னீஷியன்ஸ் பண்ணுறாங்க, சரியான எஜுகேஷனோடு இந்த சர்ஜரி பண்ணலைங்கிற போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் வர்றதுக்கும் டெத் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் விட்டுருவோம். வேறு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டோனார் ஏரியா, ஓகேங்களா, அதாவது முடி எடுக்கிற இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அண்ட் ரெசிபியன்ட் ஏரியா, அதாவது முடி இம்ப்ளான்ட் பண்ணுற இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ முடி எடுக்கிற இடத்துல டோனார் ஏரியாவில் என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்ம எதிர்பார்த்தளவோட பெரிய தழும்பு வந்து வருது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோனார் ஏரியாவில் பார்த்தா ஸ்கேல்ப் தெரியறது, கேப் நிறைய தெரியுது. ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ஜரியில் அவங்க யூஸ் பண்ணுற பஞ்சோட சைஸ் பொறுத்தது. பின்னாடி வந்து கிராஃப்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டு FUE பஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த பஞ்சோட சைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஸ்கார் ஆகிற விகிதம், ஓகேங்களா, தலைக்கு பின்னாடி தழும்பாகிறது, தலை தெரியறது வந்து ரொம்பவே மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராஃப்ட் எடுக்கணுமோ அந்த கிராஃப்ட் மட்டும் கரெக்டாக எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 1000 கிராஃப்ட் எடுக்கணும்னா கரெக்டாக 1000 தடவை பஞ்ச் பண்ணி 1000 கிராஃப்ட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கார் பெருசாக தெரியாது, பேக் சைடில் கேப் தெரியாது. பட் எடுக்கிறவங்க வந்து ஸ்கில்ஃபுல்லான ஆளாக இல்லை, ட்ரெயின்டான ஆள் இல்லைன்னா அந்த 1000 கிராஃப்ட் எடுக்கிறதுக்கு 1500 பஞ்ச் கூட பண்ணலாம், 2000 பஞ்ச் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 1000 கிராஃப்ட் எடுக்கிறதுக்கு 1500 பஞ்ச் பண்ணாங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 தடவை எக்ஸ்ட்ராவாக வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான தழும்புகளும் தடையமும் வந்து உங்களுக்கு பேக் சைடு தெரிய தான் போகுது. ஸோ எக்ஸசிவ் ஸ்காரிங் அண்ட் ஓவர் ஹார்வெஸ்டிங்கிறது வந்து டோனார் ஏரியாவில் இருக்கிற ஒரு காமனான காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட். அதே மாதிரி ரெசிபியன்ட் ஏரியாவில், அதாவது இம்ப்ளான்ட் பண்ணுற இடத்துல என்ன சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட் வந்து அன்நேச்சுரல் லுக், ஓகேங்களா. ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது அக்கார்டிங் டு டாக்டர்ஸ் பார்க்க நேச்சுரலாக இருக்குது அப்படின்னா தான் அதை வந்து நாங்கள் சக்ஸஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதே அது பார்க்க ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்குன்னு அப்பட்டமாக தெரியுதுன்னா அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஜஸ்ட் முடி வளர்ந்துருச்சுங்கிறதுக்காக அந்த டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது பார்க்குறதுக்கும் நேச்சுரலாக இருக்கணும். இன்கேஸ் வந்து உங்கள் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அன்நேச்சுரலாக விக்கு வச்ச மாதிரி இருக்குது, நேராக கோடு போட்ட மாதிரி ஹேர்லைன் இருக்குது, இல்லைன்னா நெத்தி ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அன்நேச்சுரலாக இருந்துச்சுன்னா அதே ஒரு ஃபெயிலியராக தான் கன்சிடர் பண்ணுவோம், அதே ஒரு சைடு எஃபெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இது தவிர போத் டோனார் ஏரியா அண்ட் ரெசிபியன்ட் ஏரியா ரெண்டுலேயுமே வந்து ஒரு சில சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்லையும் சின்ன சின்னதாக இன்ஃபெக்ஷன், ஓகேங்களா. நான் சொல்கிறது பெரிய அளவுக்கு இல்லை, சின்னதாக ஒரு கொப்பளம் வந்த மாதிரி, பஸ் வந்த மாதிரி ஒரு 10 முடி 15 முடியில் வந்து சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் ரொம்பவே காமன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீடிங். சர்ஜரி பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள டோனார் ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை இம்ப்ளான்ட் பண்ண இடமா இருந்தாலும் சரி, சின்ன சின்னதாக ப்ளீடிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா டைமும் வரும், கண்டிப்பாக வரும்னு கிடையாது. பட் நீங்கள் தெரியாமல் இடிச்சுக்கிறீங்க, எங்கேயாவது அழுந்திடுது அப்படிங்கிற பட்சத்தில் லேசாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் 4-5 ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் பிளட் வரலாம், ப்ளீடிங் வரலாம். இதை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது. இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து எடிமா, ஸ்வெல்லிங், ஓகேங்களா. சர்ஜரி பண்ண எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமாவது வந்து ஸ்வெல்லிங்கிறது இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெத்தியில் இறங்கி வரும், அதுக்கப்புறம் கண்ணுக்கு வரும், அதுக்கப்புறம் கண்ணத்துக்கிட்ட வந்து அப்படியே படிப்படியாக கீழே இறங்கி போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சர்ஜரி பண்ணவங்களுக்கு வந்து 3rd டே 4th டேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் வருதும், கண்ணு வீங்கிறது, ஃபேஸ் வீங்கிறது, இதெல்லாம் வந்து நார்மல் தான். இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. வேறு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களோட தலை ரொம்ப அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்தில் வந்து ரொம்பவே உங்களுக்கு இச்சிங் இருக்கிற ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறதும் ரொம்ப காமன் தான். இது வந்து உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கிறனாலையோ இல்லை வந்து அந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறனாலையோ வந்து உங்களுக்கு அந்த இச்சிங் ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் குறைக்கிறதுக்கு எதர் பேபி ஆயில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர், பேபி மாய்ஸ்சரைசர் மாதிரி உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மூலமாக வந்துட்டு இந்த இச்சிங் சென்சேஷனை குறைச்சிக்கலாம். இது தவிர டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு சர்ஜரி முடிச்சு ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து நார்மலாக இருக்கிறதோட என்னதான் மெடிசன் போட்டாலும் லேசாக வந்து கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சர்ஜரியில் சின்ன சின்னதாக நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகிறதுனால வந்துட்டு நமக்கு தலையை லேசாக மரத்து போன மாதிரி நம்னஸ்ஸு, அதே மாதிரி தலையில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சென்சேஷன்ஸ், ஓகேங்களா. ஏதாவது பூச்சி விடுற மாதிரி, புழு விடுற மாதிரி, பிக்கிற மாதிரி, பேரஸ்திஷியன் சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சென்சேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு டோனார் ஏரியா, ரெசிபியன்ட் ஏரியா ரெண்டுலேயுமே இருக்கலாம். இது போக சர்ஜரியில் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், இல்லை சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற மாத்திரைங்க, டேப்லெட்ஸ், இதனால் வந்து ரேராக ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி வரலாம், ஓகேங்களா. ட்ரக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது அந்த மாத்திரை ஒத்துக்காமல் உங்களுக்கு அலர்ஜி வருது. ஸோ இந்த மாதிரி ரேராக ஒரு சிலருக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் காமனான சைடு எஃபெக்ட்ஸ். பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அனஸ்தீசியா ஓவர்டோஸோ இல்லை ஸ்கேல்ப் நெக்ரோசிஸோ வந்து நார்மலாக ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் வந்து நடக்காது. இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல், இதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ரொம்ப நெக்லிஜென்ட்டாக வந்து சர்ஜரி பண்ணுறதுனால
வர ரேரான சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ நீங்கள் சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறவங்க வந்து ப்ராப்பரான டாக்டரா, இதுக்குன்னே படித்தவங்களா, இதில் ட்ரெயின் ஆனவங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்பவே ஒரு சேஃபான ப்ரொசீஜர். ஈவன் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மேலே உங்களுக்கு மேஜராக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இறந்துருவாங்களா, டிரான்ஸ்பிளான்ட்டில் உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படின்லாம் பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் டிரான்ஸ்பிளான்ட்டில் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.